தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான். பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவாரு, பி வாஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்றது வந்து ரொம்ப தமிழ் திரையுலகத்தில் சுந்தரத்தி அண்ணுங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். என்ன காரணம்னா என்னுடைய பெருசு அவருக்கு கண்டிப்பா தெரியும். அவர் எதை போட்டா எதை போடலாம் அப்படிங்கிறத அவரே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. இப்படி இந்த ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிச்சு 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 பண்ணிருக்கோம். இல்ல வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் டைரக்டர் சொன்ன மாதிரி இல்ல எப்படி இந்த படத்துல நாங்க இது பண்ணோம்னா நான் என்ன நினைக்கிறேனோ அவர் அதை பேசி வச்சிருப்பாரு அவரு. அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சிருப்போம். இதுல ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தா கூட இது சும்மா பேசலாம், பேசி முடிச்சு இம்மிடியா 35 நாள் இந்த படத்தை நாங்கள் முடிச்சாங்க. இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த படம் முடிச்சு எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது. இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜேசி அவர்களும் நம்ம மதன் சார் அவர்கள் அந்த 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 ஐயாவுடைய அந்த புனித தயாரிப்பாளருடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா படம் மாதிரியே தெரியுது. உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்க என்ன கேட்குறீங்களோ, நீங்க என்னென்ன மீன் கிரியேட்டர்ஸ் இங்கே நிறைய எக்கச்சக்கமா இருப்பீங்க, நல்லா தெரியும். இங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒரு மீன் கிரியேட்டர்ஸ் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இடம் இந்த படத்தில் நிறைய இருக்கு.